ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காடை மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மண் சட்டியை அடுப்பில் வச்சாச்சுங்க. நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தணும்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகா 1 சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை 1 இனுக்கு, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கலந்து சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் மட்டும் போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கலந்து சேர்த்திக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாங்க. ஒரு 4 தக்காளி சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்துனதையும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க. அதுக்காக உப்பு இப்போவே சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூனுங்க. இதையும் போட்டுக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா தக்காளி இந்த மிளகாய்த்தூள் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருணுங்க. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ காடை 3 சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்குறேங்க. அதை சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணுங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்திக்கலாங்க. காடை கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துனா போதுங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. காடை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இறக்குறப்ப நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துனோம்னா வாசனை சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கீரை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த நல்லெண்ணெய் வாசனை இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.